Assalamualaikum. Good evening. Walaikum salam, sir. கடைசியா என்ன பார்த்தோம் விரிவு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல நோட் பண்ணிருக்கீங்க. கடைசியா என்ன பார்த்தோம் சொல்லுங்க. லாஸ்டா என்ன பார்த்தோம்? ஞாபகம் என்ன பார்த்தோம்? ஒரு நோட் பண்ணலையா? ஒரு நோட் பண்ணலையா? கேக்குதா கதைக்கிறது? நுஷ்ரா, உபீனா, அஸ்மா, கேக்குதா கதைக்கிறது? கேக்குது ஷக்கீலா சொல்லுங்க. அப்ப என்ன கடைசியா நாங்க பார்த்தோம்? சார் கடைசி கிளாஸ்ல என்ன ஜாயிண்ட் ஆக்கிரச்சல சார். இங்க மழை கடைசி கிளாஸ்ல இருந்தாக்கள் யாரு? நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, வேற யாரு இந்த கடைசி கிளாஸ்ல? வேற ஒருத்தர் இருக்கலையா? மற்றார்கள் முபிஹா, அஸ்மா, சங்கீதிகா, நசீஹா, நஜீலா, ஒருத்தர் இல்லையா? ஷக்கீலா எல்லாரும் இல்ல, சும்மா ஆன் பண்ணிட்டு லீவ் ஆயிட்டாங்களா எல்லாரும்? கௌசல்யா சொல்லுங்க, என்ன படிச்ச கடைசியா? இல்ல சார் 13 பேர். கௌசல்யா என்ன படிச்ச கடைசியா? கௌசல்யா கடைசியா என்ன படிச்சோம்? ரிஃப்கா ரெக்கார்டிங் பார்த்தேன் சார். இந்த போன ரெக்கார்டிங்னால பார்த்து போல கிடைச்சல மற்றாக்கள் கதைக்கிறதா? மற்றாக்களுக்கு விளங்குது இல்லையா நான் கதைக்கிறது? ஹைஃபா, கேஷிகா, கௌசல்யா, நான் கதைக்கிற விளங்குதா? ஓ சார், விளங்குது சார். கேஷிகா சொல்லுங்க, நாங்க என்ன கடைசியா பார்த்தோம்? என்ன பார்த்தோம் சார்? நான் லாஸ்ட் கிளாஸ் வரல சார். ஒருத்தர் வரலையா அதுல இருக்கிறார்கள்? சரி, ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். மற்றாக கதைக்காட்டி வகுப்பை நிப்பாட்டுவோமா? என்னடா இது நாங்கள் சொல்ல போறோம் எஃபெக்ட்ஸ்ல, என்னடா அவங்களோட கோஆபரேஷன் இல்லை, அதனால வகுப்பு செய்யலான்னு சொல்லி ஓராக்கள் சொல்லுங்க. அஸ்மா இருக்கிறீங்களா? ஓ சார் இருக்கிறேன். நீங்க வந்ததா லாஸ்ட் கிளாஸ்? இது எந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹெய்ஃபா, சார் ஹெய்ஃபா, மசாஹிர், நுசைஃபா, நுசைபா, ரிஃப்கா,
முபீஹா, ரசானா, சார் என் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருது. ஒருத்தரும் இல்லை போல என்ன? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா சரி, நாங்கள் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்றால் நிலைபெறான அபிவிருத்திக்கான கல்விங்கிற விஷயத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் டீச்சிங் கடைசியாக அதில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கான டீச்சிங் டெக்னிக்குகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாங்கள் இதை படிப்பிக்கிறோங்கிற விஷயங்களை இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு மெத்தட்களை பயன்படுத்தி இவங்களுக்கு நாங்கள் கற்பித்தலை மேற்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த உதாரணமாக ஒரு ஒரு இஎஸ்டி லெசன் பிளான் எழுத போகிறோம். சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் இன்குவாரி சிமுலேஷன் ஆக்டிவிட்டி, அதாவது மீன்பிடி துறையை முகாமைத்துவம் செய்வது தொடர்பான விசாரணை. சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் இன்குவாரி. எங்களுக்கு தெரியும் இது ஒரு சிமுலேஷன் என்ன? போல செய்தல். என்ன சிமுலேஷன் என்ன? சிமுலேஷன் என்ன? ஒரு வகுப்புல நாங்க ஒரு விடயத்தை ஒரு கடையொண்ட வச்சு காட்டுறது, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒண்ட நடத்தி காட்டுற. யாரு நடத்துற? மாணவர்கள். பிரைமரி வகுப்புலாம் கூட சிமுலேஷன் செய்வாங்க. போல செய்தல், ஒன்றை போல ஒன்று நடித்து காட்டுறது. அப்ப இதுல யாரு இருப்பாங்க? நடிக்கிறார்கள் யாரு? யாரா இருப்பாங்க நடிக்கிறார்கள்? மாணவர்கள். சொல்லுங்க. ரைட். அப்ப நாங்க பார்ப்போம் சிமுலேஷன்டா என்ன சொன்னோம்? ஒரு வகுப்புல நடிச்சு காட்டுறது, பேங்க் மாதிரி நடிச்சு காட்டுறது, அதே மாதிரி ஒரு கடை சந்தை ஒன்றை நடத்தி காட்டுறது, இதெல்லாம் சிமுலேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிமுலேஷன் மெத்தட்ல தான் இப்ப நாங்க கூடுதலாக பல கற்றல் முறைகள் இருக்கிறது. நிறைய கற்பித்தல் முறைகள் இருக்குது. அந்த முறைகள்ல ஒன்றுதான் என்ன? சிமுலேஷன். தெரியுமா? இதுல டீச்சர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? சிமுலேஷன் சம்பந்தமா தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? ஹலோ, யாரு? கௌசல்யா. நீங்க என்ன டீச்சிங் சொன்ன? பிரைமரினா உங்களுக்கு தெரியும் தானே, போல செய்தல். அப்ப அந்த போல செய்தல் முறையில தான் நாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், ஒரு மார்க்கெட்டை, ஒரு சந்தையை நடத்தி காட்டுறோம். அதே போல நாங்க ஒரு
ஒரு சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் இன்குவாரி விசாரணை, அதாவது ஒரு ஒரு நிலைபெறான பேண்தகு அபிவிருத்தி தொடர்பான ஒரு முகாமைத்துவ விசாரணை உண்ட செய்ய போறோம். அப்ப இது என்னன்னா பின்னுக்கு விரைவா பார்த்து கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். முதலாவது விஷயம் எங்களுக்கு தெரியும், வளங்கள், ஒரு நாட்டில் இருக்கிற வளங்கள் மிகவும் சிக்கலானவை. அதுல இயற்கை வளங்கள் இருக்கிறது. இயற்கை வளங்கள் நாங்கள் காற்று வளம் ஒரு இயற்கை வளம், வளி வளம் சொல்லுவோம், தாவர வளம், புவி வளம் அப்படின்னு சொல்லி பல வளங்கள் இருக்கிறது, கனிமங்கள். அந்த வளங்கள் அதை முகாமைத்துவம் செய்தது சிக்கல். அதுல ஒன்றுதான் மீன்பிடி வளம். மீன்கள், கடல்ல இருக்கிற மீன்களும் எங்களுக்கு ஒரு வளங்கள் தானே. அப்ப அந்த வளங்களை வினைத்திறனாக நாங்க என்ன செய்ய வேணும், பரிபாலிக்க வேணும். ஆகவே ஒரு ஒரு நாட்டுல மீன்பிடி என்பது ஒரு கிராமத்தை பொறுத்த வரையில ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றா இந்த வளங்களை நாங்க பயன்படுத்துறோங்கிறதுல சமூகவியல், பொருளாதார பின்னணி எல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னா, ஒரு மீன் பிடிக்கிற லேக் கொண்டு மாதிரி ஒரு சிமியுலேஷன் செய்ய போறோம். என்ன செய்ய போறோம், ஒரு லேக் கொண்டுல மீன் பிடிக்கிற மாதிரி. அப்ப அதுல எப்படி நாங்க ஒரு பேண்தகு நிலையில பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில இந்த மீன்பிடி துறையை செய்யறங்கிறது தான் இதுக்கான இது. அப்ப டெக்னிக் எங்களுக்கு போல செய்தல், மற்றது நேரடியாக அது ஈடுபடுறது, கலந்துரையாடல் செய்தல். இது 3 தான் எங்களுடைய டீச்சிங் டெக்னிக். இப்ப சொல்லுங்க, மீன்பிடி எப்படி எங்களுக்கு ஒரு பேண்தகு நிலையை கொண்டு வருது? இலங்கையில மீன் பிடிக்கிற, வெளிநாட்டுகள்ல மீன் பிடிக்கிற நிலையில் தெரிஞ்சாக சொல்லுங்க. எப்படி மீன் பிடிக்கிறதுக்கான நியமங்களை சொல்லுங்க. வெளிநாட்டுல இந்த நாடு ஏன் பின்னடைவா இருக்குது, மற்ற நாடுகள்ல எப்படி மீன்பிடி இருக்குது சொல்லுங்க. என்ன மாதிரி? ஒருவர் பேசாம இருந்தா வகுப்பு நிப்பாட்டுவோமா? அவங்க பேக்ஸோட காய்ச்சி உங்களுக்கு வகுப்பு நீ எடுக்கிறல்லன்னு ஒரு டிஸ்கஷனோட போராடி வகுப்பு நிப்பாட்டிட்டு. சார், இன்னும் இலங்கையில அந்த வலை இழுக்கிற முறை காணப்படுகிறது ஆரம்ப காலம் தொட்டு. அது வெளிநாடுகள்ல அந்த முறை, வெளிநாடுகளையும் வலைகளை கொண்டுதான் மீன் பிடிக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, புதிய நுட்ப முறைகள் அதுக்குள்ள புதிய நுட்ப முறைகள் நுட்பம்னு சொல்லக்கூட அவங்க மீனை எந்த அளவுக்குண்டா, அவங்க சில நேரங்கள்ல மீனை பிடிச்சு அதுல உரிய சைஸ்ல அந்த மீன் வரலண்டா, சிறிய மீன்களா இருந்தா திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு நிலைமை இருக்குது. மீள நீருக்குள்ள விட்டுட்டு வர அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அடுத்தது அந்த மீன்கள் பிடிக்கிறதுக்கான நியமங்கள், எவ்வளவு மீன் பிடிக்க வேணும், எப்படி பிடிக்கணும், எந்த மெத்தட்ல பிடிக்க வேணும், எந்த காலங்கள்ல பிடிக்க வேணும்ங்கிற நியமங்களை அவங்க உருவாக்கிக்கலாம். எங்கட நாட்டுல அப்படி நியமங்கள் இருக்குதா? இல்ல சார். அதெல்லாம் தின் மீன் செய்யறது அந்த கடலுக்குள்ளேயே இப்ப போட்ல போயிட்டு பிடிச்சிட்டு அங்கேயே அத இது பண்றேன்னு சொல்றாங்க தானே சார். அந்த பின்ல அடைக்கிற. இலங்கையில அது இல்ல. இலங்கையில என்னண்டா அந்த பிரச்சனைகள் இருக்குது. இலங்கையில ஒரு புடிஸ்ட் நாடு தானே. மீன்பிடித்துறை விருத்தி செய்யறதுல அவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவு பெரிய ஆர்வம் இல்லை. ஏனெண்டா அந்த ஒரு கன்செப்ட் உயிர் கொள்றது பிரச்சனைங்கிறதால மீன்பிடித்துறை கிறிஸ்டியன்கிட்ட தான் கூடுதலா இலங்கையில கையாளிக்கப்பட்டது. சதர்ன், அது மாதிரி ஹலாவத்து, சிலாவ், புத்தளம் போன்ற ஏரியாவில் கூடுதலாக இந்த மீன்பிடித்துறையில வளர்ச்சி கிறிஸ்டியன் ஆக்களோட தான் கூட சம்பந்தப்பட்டது. அப்ப மீன்பிடி துறையில நாங்க ஒரு சஸ்டைனபிளான, இலங்கையில எந்த விதத்திலையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட ஒரு பேண்தகு நிலையில உள்ள
மீன் பிடி ஒன்று இல்லை. அப்ப பிள்ளைகளுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு லோவர் அண்ட் அப்பர் செகண்டரி 6 தொடக்கம் 11, 10, 11 இந்த வகுப்புகளுக்கு சொல்லி நாங்க உதாரணம் எடுத்துக்கொண்டால், இந்த வகுப்புக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நோக்கம் ஒரு பேண்டாகு நிலையில வளங்களை முகாமத்துவம் செய்ததும் அதற்கான ஒரு சமூகத்தினுடைய பங்களிப்பின் தேவையும்ங்கிற நோக்கத்தை நிறைவு செய்யறதுக்காக தான் இந்த பாட ஒரு வகுப்பறையில நாங்க நடைமுறைப்படுத்த போகிறோம். அதில் இருக்கிற சில சொல்லுகள் வந்து நாங்க பேண்டாகு நிலையில என்ன செய்ய போறோம், வளங்களை முகாமைத்துவம் செய்ய போகின்றோம். பேண்டாகு நிலையில என்ன செய்ய போறோம், நாங்க வளங்களை முகாமைத்துவம் செய்ய போகின்றோம். அப்ப அதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம். அப்ப பேண்டாகு நிலையில வளமை எப்படி நாங்க மேனேஜ்மெண்ட் செய்யறோங்கிற சொற்பதத்தை நாங்க இங்க தெரிஞ்சுக்கொள்ளோம். 2வது வந்து மெட்டீரியல் என்னண்டா, டூத்பிக்ஸ் இந்த பல்லு குத்துற இதுகள், மற்றது இந்த சின்ன பெபல்ஸ் தெரியுது, சின்ன சின்ன பெலட் மாதிரி வர பெபல்ஸ், அதுகளை தான் நாங்க பயன்படுத்த போறோம். இதுக்காக என்னத்துக்கு, மீன்பிடி இதை செய்து காட்டுறதுக்காக அதை பயன்படுத்த போறோம். பெபல்ஸை பயன்படுத்தி அந்த சின்ன சின்ன பெலட் பட்டன் மாதிரி வர பெலட் தெரியுது, பெபல்ஸ் அதை பயன்படுத்துறது. அடுத்தது வந்து ஒரு குரூப்புக்கு 120 வீதம். அப்ப வந்து 4 பேர் கொண்ட இதுல 30 தொடக்கம் 60 நிமிடம் தான் எங்கட இது. ரைட், இப்ப பார்ப்போம் எப்படி நாங்க டீச்சிங் செய்யறோம். எத்தனை குழுக்களா பிரிக்க போறோம், எத்தனை குழுக்களாக, 4 குழுக்கள், வகுப்பறையில 4 குழுக்கள் பிரிக்கப்பட போறது. அப்ப முதல்ல என்ன செய்யணும், ஆசிரியர் ஒரு சின்ன விளக்கத்தை வழங்குவார் 4 குழுக்களுக்கும். கிராமத்துல இதுதானே ஒரு வந்து ஒரு மீன் பிடிக்கிற குழு உண்டு சொல்லி, நீங்க மீன் பிடிக்கிற குழுக்களா தொழிற்பட போறீங்க. அப்ப இதுல வந்து நீங்க கொடுக்குற பல்லு குத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த டூத்பிக்ஸ் குச்சிகள் வந்து மீன்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது. எங்க ஒரு வாவியில மீன்கள் பதிலாக டூத்பிக்ஸ். அப்ப இந்த கிராமம் வந்து எப்படி மீன்களை பிடிக்கிறது, சரிதானே, அடுத்து அந்த கிராம மக்களுக்கு அந்த மீன் போதுமாக இருக்கிறதாங்கிற விஷயத்தை பத்தி அவங்க இது செய்ய போறாங்க. அப்ப டீச்சர் வந்து என்னென்ன ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியை வழங்கப்படுத்துறாங்க, என்ன மாதிரி நீங்க இந்த செயற்பாடு செய்யணும், ரூல்ஸ் என்னங்கிறத பத்தி சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல 16 டூத்பிக்ஸ், அதாவது 16 மீன்கள் இந்த லேக்கில் இருக்குது. ஒவ்வொரு ஆளும் குறைஞ்சது ஒரு டூத்பிக்காவது என்ன செய்யணும், ஒவ்வொரு நபரும் ஒரு டூத்பிக்கை எடுக்க குறைஞ்சது பிடிக்க வேணும், சரிதானே. அப்ப அது மாதிரி ஒவ்வொரு 16 பேர்ல ஒவ்வொரு ஆளும் ஒன்றை பிடிக்கணும். அப்ப இதுல வந்து இயற்கையில வந்து இருக்கிற இந்த வளங்கள் இருக்குதானே, இயற்கையில இருக்கிற இந்த வளம் ஒவ்வொரு ஆளாலையும் பிடிக்கப்பட்டு என்ன செய்யப்படுது, என்ன செய்யறாங்க, அவங்க எடுக்கிறாங்க, எடுக்கக்குள்ள. அப்ப இதுல வந்து உண்மையாவே இதுல அந்த நோக்கத்தை நீங்க விளங்கி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க ஒரு வளத்தை வினைத்திறனா எப்படி பயன்படுத்துறோங்கிறது நோக்கத்துக்காக தான் செய்யப்படுது. அப்ப இப்ப வந்து எத்தனை மீன் இருக்குது, 16 மீன், அது டூத்பிக்ஸ் 16. அப்ப இப்ப நாங்க யோசிப்போம், அதுல வந்து இருக்கிற மீன்கள்ல 8 மீன்கள் பிடிக்கப்பட்டால், 4 மீன்கள் சேர்க்கப்பட்டால், அப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை நாங்க செய்துட்டு போறோம். அப்ப இதுல விளையாட்டு மூலமாக இப்ப மீன்கள்ங்கிறது என்ன, டூத்பிக்ஸ், அதை மாணவர்கள் நாங்க பிடிக்கிறாங்க, போடுறாங்க. அப்ப அப்படி ஒன்று செய்த போது இப்ப என்ன நடக்குது, கேள்வி கேட்கிறார் ஆசிரியர். என்ன விளையாட்டு நடக்கிற போது என்ன உச்சமாக ஒருவர் பிடித்த மீன், எத்தனை மீன், சரிதானே, ஒரு ஆளால பிடிக்க முடியும் என்று சொல்லி. அப்ப இதுல வந்து அந்த கொஸ்டினை கேட்டோன்னு
எப்படி நீங்க இதுல என்ன கற்றுக்கொண்டீங்க, இதுல இருக்கிற ஒரு போல செய்தல் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமா பயன்படுகிறதுங்கிற விஷயங்களை இதுல இருந்து நாங்க என்னண்டா இதுல கருத்தை ஆழமா விளங்கி கொள்ளணும். இப்ப நாங்க மொத்தமா இருக்கிற மீன் அவ்வளவு பிடிச்சிட்டா என்ன நடக்கும்ங்கிறதுக்காக தான் அதை சொல்றாங்க. பிடிச்சா என்ன அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு என்ன இல்லாம போகுது, என்ன இல்லாம போகும், என்ன போகும், மீன் இருக்குமா? இருக்காது. இருக்காது. அதான் இது நோக்கம். என்னண்டா நாங்க இப்ப மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுறோம். இப்ப என்ன நாங்க ஒரு கூட்டம் போய் இருக்கிற 16 மீனையும் பிடிச்சிட்டு வந்துட்டான். 16 மீனையும் பிடிச்சு போட்டு அடுத்த ஆக்கள் மீன் பிடிக்கிறாங்க. அடுத்த ஆக்களுக்கு மீன் கிடைக்குமா? இல்ல கிடைக்குமா? இல்ல கிடைக்காது. அப்ப இப்படியான ஒரு செயற்பாடுகளை விழிப்புணர்வு சின்ன தான் இதெல்லாம் பெரிய ஒரு இது இல்லை கொண்டுதான் இதுல ஒரு நடைமுறை. அப்ப சிமுலேஷன் ஒன்றை செய்து இந்த வளர்த்துற இது மட்டும் இல்லை, இதுக்கு பதிலா வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க. வேற ஒரு செயற்பாடுகள் இப்படியான சிமுலேஷன் வேறொரு வளம் உண்டு. இது மீன்களுக்கு வேறொரு வளம் என்ன, நாங்க அருகி போற வளங்கள் பெட்ரோலியம். பெட்ரோலியம் என்ன கொண்டு போகுது? பெட்ரோலியம் என்ன கொண்டு போகுது? அப்படியோ அருகி கொண்டு போகுது. அது இல்லாமனா அதுக்கு எப்படின்ற ஒரு சிமுலேஷன் செயற்பாடு செய்யலாம். அதுபோல இயற்கை வளங்கள் அழிஞ்சு கொண்டு போறதால இருக்கிற விஷயங்களை நாங்க ஒரு போல செய்தல் மூலம் செய்யலாம். அடுத்தது இன்னொரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்யறாங்க. ஒரு படத்தை அடிப்படையாக கொண்டு பேண்டக அபிவிருத்திக்கான ஒரு கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் வாங்க முடிஞ்சோன்னா அதை பார்ப்போம் எப்படி செய்யறாங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. நாங்க 3 கோலங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இப்படி சொல்ற பேண்டாத நிலையில 3 கோலங்கள், ஸ்பியர்ஸ், 3 கோலங்கள். அது என்ன 3 கோலங்கள்? அதாவது இந்த புவியில இருக்கிற 3 விடயங்களை பத்தி கதைக்கிற 3 கோணத்துல 3 கோலங்கள் அதை நாங்க வேற பிரிக்கிறோம். கொண்டு வந்த என்ன? சூழல், சுற்றாடல், மற்றது சமூகம், பொருளாதாரம். இது 3 தானே இந்த பேண்டாத நிலையோட பின்னி பிணைந்திருக்கிறது.
என்ன ஓ சார். ஞாபகம் இருக்குதா? ஓ. என்னென்ன விஷயம்? சூழல், சமூகம், பொருளாதாரம். பொருளாதாரம், இந்த 3 தானே. அப்ப இந்த 3ஐ மையமா வச்சு தான் நாங்க என்ன செய்யறோம், நாங்க இதை பத்தி கதைக்க போறோம். ஆகவே இதை நாங்க மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு, அவர்களை கற்றுக்கொள்ள வைக்கிறதுக்காக கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் செய்யறோம். பட் இதுல ஒரு படம் ஒன்றை வழங்கி அதை பகுப்பாய்வு செய்யறது தான் இதை செய்ய போறோம். இது கூட படம் வழங்குற யாருக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த வகுப்புக்கு படம் வழங்குறது பொறுத்த மாதிரி? பிரைமரி ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு பொறுத்த மாதிரி இருக்கும். அது மாதிரி 6, 7க்கும் சரி. ஆரம்ப பிரிவுக்குள்ள 1, 2 அல்ல, முதன்மை நிலை ஒரு 3க்கு போற நேரம், தரம் 5 போன்ற வகுப்புகளுக்கு இது மிக பொருத்தமா இருக்கும். அதே போல 6, 7 போன்ற வகுப்புகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். அப்ப நோக்கம் என்னன்னா, இந்த 3 கோணங்கள், அதாவது எங்களோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேண்டாகு நிலையில இருக்கிற முக்கியமான விடயங்கள்ல ஒண்ணுதான் சூழல். சூழலை தாங்க நான் அழிக்கிறோம், சுற்றாடலை அழிச்சு கொண்டு வரோம். அதாவது இப்ப நாங்க இயற்கை வளங்கள்ல இருக்கிற சுற்றாடல் சொல்லுகின்ற போது பௌதிக சூழல் இருக்கிறது, உயிரியல் சூழல் இருக்கிறது. உயிரியல் சூழலுக்குள்ள அந்த எங்கட காடுகள், புல்நிலங்கள், ஏனைய அந்த காடுகளுக்குள்ள விலங்குகள், நீர்ச்சூழல், தரைச்சூழல் என்று பல சூழல்களை பத்தி கதைக்கிறோம். எனவே இந்த சூழல் எங்களுக்கு இன்றைக்கு உலகத்து மக்களுக்கு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது, மக்களுடைய செயற்பாடுகளால். அப்ப அது ஒரு கோலமாக நாங்கள் எடுக்கிறோம், ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். அடுத்த கோலம் சமூகம். இப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல நேரடியா பங்கு கொள்கின்றவர் யார்? சமூகம். அப்ப அந்த சமூகத்தினுடைய தொடர்பு எப்படி இருக்குது, சுற்றாலோட உள்ள தொடர்பு. அடுத்தது பொருளாதாரம். நாங்க இப்ப உலகமே பொருளாதாரத்தை மையமா கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் விளப்பண்ணப்பட வேண்டும். அதே நேரம் என்ன, எங்களுடைய இந்த சூழலும் சமூகமும் பாதிக்கப்படவும் கூடாது. ஆகவே இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று இடைத்தொடர்புடையது என்று சொல்றாங்க. அப்ப இதை ஒரு படங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கக்குள்ள நாங்க உதாரணமாக சில படங்களை வழங்குறோம். யாரு? சமூகத்தில் இருக்கிற, எங்களுடைய சமூகம் கம்யூனிட்டியில இருக்கிற சில செயற்பாடுகளை அடங்கிய படங்கள். ஒன்று பைசிக்கிள் ஓட்டுறது, மற்றது மீள் சுழற்சி செய்யறது, இப்போ பொலித்தீன், மற்றது ஏனைய கடலாசி, இரும்பு போன்றவற்றை ஏற்றிட்டு போறாங்க, மீள் சுழற்சி செய்யறது. அப்ப அது ரீசைக்கிளிங். உணவு வாங்குறது போன்ற முக்கியமான படங்களை அதுல நாங்க காட்டுறோம். அடுத்தது அந்த படங்கள்ல உணவு சொல்றோம். உணவு எங்கட நாட்டுல உற்பத்தி செய்யற உணவையும் காட்டுறாங்க படங்கள்ல. அடுத்தது இறக்குமதி செய்ததையும் காட்டுறாங்க. அடுத்தது நாங்க எங்கட உள்ளூர் வியாபாரிகள்கிட்ட நாங்க பர்ச்சேஸ் பண்றோம். அடுத்தது வெளிநாட்டவர்கிட்ட வாங்குறோம். உள்ளூர் வியாபாரிகள்கிட்ட வாங்குறோம். அது மாதிரி அப்ப உள்ளூர் வியாபாரிகள் சொல்லக்குள்ள பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட் அப்படியான இதுகளை விட நாங்க உள்ளூர்ல வாங்குற படங்களை காட்சிப்படுத்துறோம். சரிதானே? அப்படியான ஒரு இதுல அடுத்தது மரங்களை நாட்டுற படங்கள். சரிதானே? சமூகத்துக்கு ஒரு உள்ள நூலகங்களுக்கு தரிசிக்கிற படங்கள். சரிதானே? இப்படியான இதொன்று. அடுத்தது மற்ற எதிர்கால சந்ததியினர் அவங்கள வழிப்படுத்துறது, இப்ப சிறார்களை வழிப்படுத்துறது. சரிதானே? அடுத்தது சமூக கூட்டங்களுக்கு பங்கு வத்துறது. இப்படியான படங்களை காண்பிச்சு அது தொடர்பா கலந்துரையாடு. இந்த சொன்ன செயற்பாடுகள் எதுக்குரியன்னு சொல்லுவோம். என்ன காட்டின படங்கள் எல்லாம் என்னத்தை மையமாக கொண்டது? பேண்டகு எதை மையமாக கொண்டது? எதனை அடிப்படையாக கொண்டு? கேக்குதா? பேண்டகு நிலையை எடுத்து காட்டுறதுக்கான டிஸ்கஷன். அப்ப நீங்க உதாரணமாக பைசிக்கல் ஓட்டுறத காட்டுறதுல என்ன பேண்டகு அபிவிருத்தி? பிள்ளைகளுக்கு பைசிக்கல் ஓடுற படம் ஒன்றை காட்டுறதால ஏற்படுற பேண்டகு அபிவிருத்தி என்ன?
சொல்லுங்க. பைசிக்கல் ஓடுறத காட்டுறதால ஏற்படுற பேண்டகு அபிவிருத்தி என்ன? அங்க என்ன பாவிக்கப்படுறல பைசிக்கலுக்கு? பைசிக்கலுக்கு என்ன தேவையில்லை? petrol. பெட்ரோல் தேவையில்லை. ஸோ அப்ப நாங்க பெட்ரோலியத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இல்லை. அதை அடியொட்டி இது கலந்துரையாடலாம். இப்போ ரீசைக்கிளிங் என்று சொல்லக்குள்ள பொலித்தீன் பேக், பிளாஸ்டிக், மற்றது கடதாசிகளை மீள கொண்டு போய் ரீசைக்கிளிங் செய்கிற ஏத்திக்கு போகிறது, அதில் ஃபேக்டரியில் வச்சு ரீசைக்கிள் பண்ணி மீண்டும் கடதாசியை உற்பத்தி செய்கிறது போன்றவற்றை காட்டினா என்ன நடக்கும்? வளங்கள் அருகி போகாமல் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுற கன்செப்டை அவர்களுக்கு எடுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ எங்கட உள்ளூர் பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலங்கள், பயிர் நிலங்களை காண்பித்து அதிலிருந்து மக்கள் கொண்டு போகிற மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க. எதுக்கு பதிலாக? வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யறதுக்கு பதிலாக. அதே போன்று உள்ளூர் கடைகள்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போய் பர்ச்சேஸ் பண்றதை விட அதை விரும்புறாங்க மக்கள். அடுத்தது மர நடுகை என்று சொன்னேன். அடுத்தது லைப்ரரிக்கு போறது, சமூக லைப்ரரிக்கு போய் அதுல விஷயங்களை படிக்கிறது. மற்றது புதிய சந்ததியினர் இருக்க சிறார்களுக்கு ஒரு நிகழ்ச்சி திட்டங்கள் நடத்துறது, அவங்கள வழிகாட்டுறது, மற்றது சமூக கூட்டங்களுக்கு போற இப்படியான படங்களை காட்டி அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கலந்துரையாடலை மேற்கொள்வதன் மூலம் என்ன நடக்கும்? அவர்களுக்கு ஒவ்வொரு படத்தையும் காண்பிக்கிறோம், மாணவரோட கலந்துரையாடுறோம். அவங்கள்ட்ட இருந்து ஐடியா வருமா வராது? அதுல இருந்து நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கருதுற நேரம் சுற்றாடல் சம்பந்தமான விடயம் அதுல இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு சூழல் சம்பந்தமான விடயங்களை அங்கு காண்பிக்கிறோம். அங்க காண்பிச்ச படங்கள்ல சுற்றாடல் சார்பானது. அதே போல சமூகம் தொடர்பான பேண்டகு நிலையில சமூகம், இப்ப சமூகத்துக்கு தான் நாங்க விழிப்புணர்வு நடத்துறோம், சமூகத்தை தொடர்புபடுத்துறோம், சரிதானே? மற்றது சமூகத்துக்கு வழிகாட்டலை மேற்கொள்றோம். அதே மாதிரி இக்கனாமிக் என்று சொல்ற நேரம், பொருளியல் என்று சொல்ற நேரம், அது வந்து என்ன செய்யுது? எங்களுக்கு பொருளாதாரத்தை வந்து எப்படி நாங்க வீண் விரயமாகாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யாம உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி அதன் மூலமா எங்களோட பொருளாதாரத்தை எப்படி நாங்க டெவலப் பண்ணலாம், விருத்தி செய்யலாம். எங்களோட காசு வெளிநாட்டுக்கு இறக்குமதிக்கு போற நேரம் எங்களோட டாலர் போகுது. எங்களுக்கு அண்மையில் ஏற்பட்ட இக்கனாமிக் கிரைசிஸ் எதனால் ஏற்பட்டது? இப்ப சொல்லுங்க, இந்த பேண்டகு அபிவிருத்தியோட தொடர்படுத்தி சொல்லுங்க, எதனால் ஏற்பட்டது? பெட்ரோலியம். இல்ல நான் சொன்னேன்டா, இப்ப நடந்த பொருளியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி இலங்கையில எதனால் உண்மையில ஏற்பட்டது? இந்த பேண்டகு அபிவிருத்தியோட தொடர்படுத்தி அழகா கதைக்கலாம். இலங்கையில நாங்க எதிர்கால சந்ததியை கருத்துல கொள்ளாம, எதிர்கால சந்ததிக்கு இந்த வளங்களை மீதப்படுத்தணும், இந்த காடுகளை வைக்கணும், புவியில் இருக்கிற வளங்களை நாங்க எதிர்கால சந்ததிக்கு ஒப்படைக்கணும், நாங்களும் பாவிக்கணும். ஆனா எதிர்கால சந்ததிக்கு தேவை இது உலகத்துல இருக்கிற வளங்களை நிலைப்பாக வச்சுக்கொண்டு எப்படி செய்யலாம்ங்கிற ஒவ்வொரு விடயத்தையும் என்ன செய்யலாம்? மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஊட்டணும். அப்ப நீங்க உண்டமலை கொள்ளணும் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப மாணவர்களுக்கு நாங்க வந்து ஒரு பேண்டகு நிலையில பயன்படுத்துறதுக்காக இந்த வளங்களையும் இந்த புவியையும் பேண்டகு முறையில நாங்க பேணி பாதுகாத்து வந்து தேவையானவற்றை எடுத்து கொண்டு போற நேரம் தான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு எங்கள்ட்ட இருக்கிற இப்ப இருக்கிற புவியை ஒப்படைக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்க எங்களுக்கு தேவையான அளவை விட அபரிமிதமான அளவில் நாங்க இதை பெற்றுக்கொள்றோம்ங்கிற எண்ணக்கருவை தான் மாணவர்களுக்கு வழங்கணும். எங்களோட மென்டாலிட்டி எல்லாம் வந்துக்கிட்டு நாங்க ஹை மென்டாலிட்டி இருக்கிறோம். நாங்க வீண் விரயம்ங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீரை வீண் விரயம் செய்யறோம், சக்தியை வீண் விரயம் செய்யறோம். நான் பல தடவை கதைச்சேன். இப்போ பஸ்ல அழகா பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக தனித்தனி வாகனங்களை பயன்படுத்துறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல எத்தனை மோட்டார் பைசைக்கிள் வந்துருக்கு. இப்ப வேலைக்கு ஒரு ஆபீஸுக்கு போறாங்க, எதுல போறாங்க? ஒரு ஆபீஸுக்கு போறாங்க, எதுல போறாங்க? இப்ப தன் தொழிலுக்காக போறாங்க, என்னத்துல பயணிக்கிறாங்க?
இந்த வாகனத்துல தனித்தனி வாகனம். தனித்தனி வாகனம் ஒன்று கார்ல போறாங்க, இல்லாட்டி அவங்களோட மோட்டார் பைக்கில போறாங்க. ஆனால் பொது போக்குவரத்து மிக வினைத்தரமா நடக்குமாக இருந்தால் சரியான பஸ் சர்வீஸ், இந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ, ஆக்சிடென்ட்கள் இல்லாத, பிழையான டிரைவிங் இல்லாத, முறையான வெளிநாடுகளுக்கு போனா தெரியும். நஷானா இருக்கிறீங்களா? ஓ சார். நஷானா சொல்லுங்க, அங்க இந்த ட்ரெயின்கள் இருக்குதா? இப்ப எனக்கு தெரியாப்பா, அங்க எல்லாம் போட்டுக்கிறாங்களா அந்த சிட்டி ட்ரெயின்? ட்ரெயின் இருக்குது சார். அந்த இல்ல சின்ன சின்ன மெட்ரோ சிட்டிகளுக்கு போடுற மாதிரி அப்படின்டா சார். மெட்ரோண்டு இருக்குது. அதான் மெட்ரோ ட்ரெயின். அதுலப்பா நான் அங்க மலேசியாவில் போனத அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் உண்டு. அது ஒரு ஓ விசித்திரமா. அண்டர் கிரவுண்ட்ல தானே ஓடுது அது. அதான் மெட்ரோ ட்ரெயின். அது சிட்டில மட்டும் ஸ்டேஷனிக்கும், மத்தபடி ஃபுல்லா வந்து அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்ட், அதான் வெரி ஃபாஸ்ட். ஓ வெரி ஃபாஸ்ட். லிஸ்ட்ல போற மாதிரி இருக்கு, அப்படி இல்லையா? ஓ அப்படித்தான் சார். ஓ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் சிட்டிக்குள்ள போட்டா, ஒரு சும்மா சின்ன அப்படியான ட்ரெயின்களை போடுற நேரம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு 6-7 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் ஆஃபீஸுக்கு போறாங்க. தன் சொந்த வெஹிக்கிள்ல போக தேவையில்லை. இந்த கம்ஃபர்டபுளாக வசதியாக நல்ல இதாக போவா. டைம் ஒன் டைம் ஆஃபீஸுக்கு 7:45 7:45. அந்த ட்ரெயின் வந்து ஒரு நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கணப்பொழுதும் தங்காது. ஒட்டோ டோர் திறக்கும். ஆட்டோ டோர். அடுத்தது வந்து அந்த மெயினான இடங்களுக்கே அந்த இப்ப ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கே ஸ்டேஷன் இருக்குது. அதான் அதுல பியூட்டி. அடுத்த பியூட்டி எல்லாம் முக்கியமான அந்த பிளேசஸ்க்கே ஸ்டேஷன் அந்த அதுக்குள்ளேயே அமைச்சிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து போற ட்ரெயின்ல வந்து இறங்குறது ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அப்ப அதனால அந்த ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இல்ல. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு இந்த கன்செப்டுகளை இப்ப இதை காண்பிக்கிற நேரம், இப்ப எங்களோட மென்டாலிட்டியும் வந்து இப்படித்தானே. நாங்க வந்து கொஞ்சம் ஹைஃபையா போகணும்னு நினைக்கிறோம். பட் அந்த மற்ற பக்கத்துல இப்ப காலையில ஒரு பஸ்ல நாங்க போற நேரம் எத்தனை பேர் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கு? சீட் எத்தனை இருக்கு ஒரு பஸ்ஸுக்கு? சிடிபி பஸ் ஒன்றுக்கு எத்தனை சீட் இருக்கு? 52. ஒரு 55 சீட் இருக்கு நினைக்கிறேன். என்ன 55 சீட். ஆனா எத்தனை பேர் போறாங்க ஒரு பஸ்ல? பிரைவேட் பஸ்ஸோ சிடி பஸ்ஸோ எத்தனை பேர் போறாங்க? அதுல டபுள் மடங்கு சார். டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல. சம்டைம் 80-100 பேரும் அடைச்சி. அதுவும் கண்டக்டர் வந்து ஏசுவான், முன்னுக்கு போங்க, உங்களுக்கு அறிவில்லையா அனுபவம். அப்படி அனுபவங்களுக்கு அவங்களுக்கு அறிவில்லையா? நீங்க நிக்கீங்களே, முன்னுக்கு போற இல்லையா, மத்தாக்கள் பயணிக்கிற இல்லையா, அப்படி கேள்விகள் கேட்டது ஞாபகம் இருக்கிறான்? ரைட். அப்ப அதுதான் அத இவங்களுக்கு இப்ப நீங்க இப்படியான செயற்பாடுகளூடாக காட்டுற நேரம், இவங்களுக்கு இப்படியான விழிப்புணர்வுல ஊட்டுற இவன் தானே என்ன செய்ய போறான், எங்க வர போறான்? ஒரு பிசினஸ் மேன வரப்போறவன் இவன் தான். ஒரு தொழில் நிலையத்தினுடைய தலைவரை வரப்போறதும் அவன் தான். தொழில் பார்க்க போறவனும் அவன் தான். எல்லா மாணவர்கள் தானே எதிர்கால சந்ததியா இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அவங்களோட தலையை திருத்தி விட்டா, இப்ப நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு வாரவனும் நியாயமா நடக்கணும். நாங்க 75 வருடங்களாக இழந்து விட்டோம் பல விடயங்களை. எல்லாருக்கும் தெரியும் அந்த இழந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால நாங்க ஈடு செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படியான செயற்பாடுகளை செய்து நாங்க மாணவர்களுக்கு இதை செய்யலாம். இங்க பாருங்க, இதுல உதாரணமாக ஒரு நான் சொன்னேன், வீதியால ஒரு ஆள் பைசிக்கல் ஓடி போறோம்னா அவர சூழல் நேயம் மிக்க தன்மை, அங்க பொல்யூஷன் இல்லைன்னு சொன்னேன், பெட்ரோல் விரயம், அதாவது எங்களுக்கு தெரியும் சுவட்டு எரிபொருள் வந்து எங்களுக்கு எரிக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது வந்து மிச்சம் சிம்பிளான பயணம், நல்ல காத்தோட்டத்தோட உள்ள பயணம். அப்ப அது எங்களுக்கு சூழல் நியமிக்கதா இருக்கிறது. அடுத்தது மற்ற விடயம் வந்து சமூகத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏனென்றா மற்றாக்களோட கதைக்க பேச, நான் கார்ல போக்குள்ள மற்றாக்களோட கதைக்கலாமா?
கார்ல போக்குள்ள மற்றாக்கூட கதைச்சு பேசி போகலாமா? காருக்குள்ள வெளியில உள்ள இல்ல ஒன்று வெளியில இருக்கிறாங்களோட இல்ல வெளியில சார். இல்ல சார். கதைக்கலாது. போக்குள்ள கதை. அப்ப சமூக தொடர்பு ஒன்று ஏற்படுகிறது. அடுத்தது பொருளாதார ரீதியா லாபம். என்ன லாபம்? மிக குறைந்த கோஸ்ட்ல போறோம். கோஸ்ட் வந்து வெரி மிச்சம் குறையும். அது மாதிரி ரீசைக்கிளிங். ரீசைக்கிளிங் என்ன? எங்களுக்கு மீள சுழற்சி. அதை எப்படி நாங்க சொல்லுவோம்? எந்த மாதிரி யோசனமா பயன்படுத்தலாம்? 3 கன்செப்டையும் வச்சு சொல்லலாம். இப்ப பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற நேரம் இந்த 3 விடயங்களும் சொல்லப்படணும். என்னென்ன? சமூகம், சூழல், பொருளாதாரம், சூழல். சூழல். சமூகம், பொருளாதார சூழல். அப்ப நாங்க இந்த சூழலுக்கு இது நல்ல ரீசைக்கிள் பண்ணா சூழல்ல குப்பை கழிவுகள் சேராது. சரிதானே? அப்ப அதுல வந்து இந்த மீள் சுழற்சி செய்யற நேரம் எங்களுக்கு இயற்கை வளங்களை பாதுகாத்து கொள்ளலாம், சக்தி விரயத்தை குறைக்கலாம். எனவே சக்தி விரயத்தை சக்தியை நாங்க என்ன செய்யலாம்? காப்பு செய்யலாம். கன்சர்வ் இயற்கை வளங்களை காப்பு செய்யலாம். அடுத்தது வந்து பொருளாதார ரீதியா வந்து எங்களுக்கு வீண் விரயம் இல்லை. மீண்டும் மீண்டும் என்ன இல்லை, திருப்பி உற்பத்தி செலவு ஒன்று ஏற்படுமா? ஏற்பட மாட்டாது. அடுத்து சமூகத்துக்கு எந்த வகையில பிரயோசனம்? சமூகத்துக்கு என்ன மாதிரி பிரயோசனம்? சமூகம் வந்து என்ன செய்யல, குப்பை கூலங்களை என்ன செய்யணும்? அரசாங்கம் இந்த குப்பை கூலங்களை அதுக்கான இதுகளை செய்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணி அந்த செலவீனம் வருமா? எங்களுக்கு தேவையற்ற செலவீனம் வராது. ஏன்னா திருப்பி இதை கொண்டு எங்க கொடுக்க போறீங்க? மீள உற்பத்தி செய்யறது. அப்ப அது மாதிரி. அடுத்தது ஒரு லோக்கல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட், உள்ளூர் சந்தை. உள்ளூர் சந்தைண்டா என்ன விளங்கி கொண்டிருக்கிறீங்க? இப்ப நீங்க நான் சொல்றது விளங்குவது தெரியாது. என்னண்டா இதெல்லாம் இந்த வெளிநாடுகள்ல போனா நீங்க காணலாம். நான் சில நாடுகள்ல போற நேரம் பாக்குற இதுகள் என்னன்னா அந்த அவங்க மற்ற நாடுகள்ல எல்லாம் அது இலங்கையில் அப்படி இல்லை. இலங்கையில் அப்படி இருக்கு எனக்கு தெரியாது. சொல்லுங்க. அதாவது விவசாயிகள் இருக்கிறாங்க, கிராமவாசிகள் இருக்கிறாங்களா, அவங்க பயிர்களை செய்யறது, அவங்க செய்த பயிர்களை அவங்களே கொண்டாந்து மார்க்கெட்ல விற்கிற. இங்க எப்படி நாங்க பயிர்கள் இதுகள் வாங்குறோம்? மரக்கறியெல்லாம் யாரோ உற்பத்தி செய்யறது. இதுல யாரு பாதிக்கப்படுறான்னு சொல்லுங்க. ஒரு தோட்டத்துல உற்பத்தி செய்யறவன் 1 கிலோ கத்தரிக்காய் விற்கிறான் 50 ரூபாய்க்கு. அதை வாங்கிட்டு போறவன் 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். எவ்வளவு லாபம் இவருக்கு? எவ்வளவு லாபம்? உற்பத்தி செஞ்சாலும் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தா, உற்பத்தி செய்த 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் வரும்? ஒரு 10 ரூபா அல்லது 20 ரூபா. அவர செலவீனம், இரசாயன பொருட்கள் எல்லாம் சேர்த்து கழிச்சு 20 ரூபா லாபம் வருது வைங்க. பட் 50 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுக்கு எவ்வளவு லாபம் வருது? 50 ரூபா லாபம். 50 ரூபா லாபம். பாருங்க, இவரு கடின உழைப்பு 3-4 மாதம் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு 1 கிலோவுக்கு 20 ரூபா எடுக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை. வாகனத்தில் ஏற்றி கொண்டு 50 ரூபா எடுக்கிறான். பிறகு அவன் விற்கிறான் 50 ரூபாய்க்கு வாங்கினவன், வித்தவன் வாங்கி கொண்டு போய் 150 ரூபாய்க்கு. அவனுக்கு எவ்வளவு லாபம்? கடையில வச்சு விற்கிறான். யாரு கூட லாபம் அடைகிறான்? உற்பத்தியாளரா வியாபாரியா? வியாபாரி. அப்ப இதை விட ஈஸி இல்லையா? அந்தந்த உற்பத்தியாளரை கொண்டாந்து ஒரு மார்க்கெட் அமைச்சு கொடுத்தா அவங்க 100 ரூபாய்க்கு வித்தா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? நேரடி 80 ரூபாய் கிடைக்குமா இல்லையா? இதைத்தான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல ஒரு எண்ணக்கருவாக இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே இது சமூகத்துக்கு பலன் உள்ளது. இப்ப நாங்க எங்கட பயிர்களை நாங்க உற்பத்தி செய்யற நேரம் எங்கட சூழல் வந்து நல்ல ஒரு நிலை கொண்டு வரப்படுது.
நாங்க எங்கட மார்க்கெட்ல போய் எங்கட பிரதேசத்துல உற்பத்தி செய்யப்பட்ட உணவை இது செய்யற நேரம் அது வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் ஒன்று தேவையில்லை. நாங்க மார்க்கெட்ல இப்ப எங்கட பயிர் செஞ்சவர்கள் ஒன்று பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு சின்ன பைக்ல காட்டிட்டு வந்து வித்து போட்டு போனாங்கன்னா சூழல் நேமிக்கதான் இருக்கு. அங்க பொல்யூஷன் இல்லை, அங்க டிரான்ஸ்போர்ட் தேவையில்லை, பஸ் விட வேண்டிய தேவையில்லை. சரிதானே? அப்ப அது எங்களுக்கு பெரிய ஒரு லாபமா இருக்குது. அதே போல மற்ற லாபம் என்ன, சமூகத்துக்கு அது பலனுடைய அறிக்கை ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. அவடத்துல உற்பத்தி செஞ்சா சமூகத்துக்கு பொருளாதார ரீதியா ஃபார்மருக்கு கடுமையான லாபம் கிடைக்குது. யாரும் உழைச்சிட்டு போறதை விட அவர் உற்பத்தியாளர் உழைச்சி கொண்டு போறார். இப்ப விளங்குதா அவங்களுக்கு? இப்ப விளங்குதா மாணவர்களுக்கு இந்த எண்ணக்கருவை வழங்குறதுக்கு இப்படியான ஒரு செயற்பாடுகளை வழங்கலாம்ன்றதை ஏற்றுக்கொள்றீங்களாம்? ஓம் சார். இப்ப அதுல நான் இதுல பாருங்க, நான் இந்த பிக்சர் லோக்கலி ஓன் ஸ்டோர்ஸ். அப்ப நாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறத ஒரு பெருமையா நினைக்கிறாங்க இருக்கிறாங்க. அப்படி ஒரு மென்டாலிட்டி நான் நினைக்கிறேன். நசானாக்கு தெரியும், அங்க ஆகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. அப்படிதான் நசானா? ஓ சார். என்னடா படுபயங்கரமான நாங்க எங்க இலங்கையில அப்படி ஏதாவது நீங்க அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட் மாதிரி இலங்கையில இருக்கிறா? அந்த அளவுக்கு இங்க இல்ல. அந்த அளவுக்கு சார் கற்பனை பண்ணா ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்குள்ள சில சூப்பர் மார்க்கெட்டுகள் கிட்டத்தட்ட நடந்து முடியாத அளவுக்கு நீளம். சரியான விசாலம் என்ன, எல்லாம் இருக்குது. எது அவன்டா சூப்பர் மார்க்கெட்னு சொன்னா சூப்பர் மார்க்கெட் தானே அது. எலக்ட்ரானிக் ஐட்டம் தொடக்கம், ஃபுட் ஐட்டம் தொடக்கம், சாக்லேட் தொடக்கம், மற்றது சரியான ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் தொடக்கம், என்ன இல்லைன்னு சொல்லுங்க. எல்லா விதமான எல்லாம் எடுக்க. ஆனா அதுக்கு இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அதுல நாங்க நிறைய டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது. அடுத்தது விலை கூட. ஏனெண்டா அந்த சூப்பர் மார்க்கெட் ஆக்கள் இதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு ஓனர் வச்சிருந்தா யாரு முன்னேற போறா? ஒரு தனி நபரா இல்லையா? இந்த சூப்பர் மார்க்கெட் பல நபர்களுக்கு பிரிக்கப்பட்டு பல கடைகளாகப்பட்ட நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்குமா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க செய்யற பாருங்க, எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க உடுப்புகளுக்கு நீங்க போறீங்க, நீங்க எடுக்கிற உடுப்பு எங்க இருந்து வருது? க்ளோத்ஸ் எங்க இருந்து வருது? பெரும்பாலும் உங்களோட உடுப்புகள், சாரி, மற்ற ஷர்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க? இந்தியா. இந்தியாவில இருந்தா உங்களோட ஆண்களுக்கான ஷர்ட் அது இதெல்லாம் இங்க கார்மெண்ட்ல அடிக்கிறாங்க. பட் துரதிர்ஷ்டவசமா உங்களோட சாரி, ஷல்வார் எல்லாமே எங்க இருந்து வருது? இந்தியாவில். அப்ப நாங்க எங்கட ஹேண்ட்லூம், எங்கட தறிகள், எங்கட உற்பத்தியே இலங்கையில் இருக்கிறான்றது ஒரு கணப்பொழுதுல யோசிச்சு பாரு. நாங்க வாங்குற ஷூஸ் வந்து எங்க இருந்து வாங்குறோம்? எந்த ஷூ? நாங்க வெளிநாட்டுல இருந்து ஓட பண்ணி எடுக்கிற ஆன்லைன் சிஸ்டம் வந்துட்டு பேன யாரு லாபம் அடைகிறான்? யாரு லாபம் அடைவாங்க? ஆன்லைன் மூலமா வெளிநாட்டுல இருந்து ஓட பண்ணினா தராஸ், அலி எக்ஸ்பிரஸ் எல்லாம் யாரு லாபம் அடைவாங்க? கேக்குறது கேக்குதா? யாருக்கு லாபம் கிடைக்கும்? அவங்களுக்கு தான் கிடைக்கும். எங்கட நாட்டு மக்களுக்கு இல்ல. அப்பதான் நாம இப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு வீட்டை உண்மையா பொருள் வந்து கிடைக்கிறது உண்மைதான். உடனே நினைச்ச மாத்திரத்துல போன்ல ஓட பண்ணி கொடுப்போம். நாட்டு டெவலப்மெண்ட் ரீதியா எங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத விளங்கி கொள்ளுங்க. சரிதானே?
அடுத்தது வந்து இப்ப நாங்க கூட பயன்படுத்துற எப்படியான ஒரு பிக்சரை யோசிக்குவோம். ரீயூஸ் பண்ணக்கூடிய கப், நாங்க ஒரு பிளாஸ்டிக் கப்புன்னு சொல்லாத விட பாதிப்பில்லாத ஒரு பிளாஸ்டிக்ல தயாரிக்க அல்லது டிஸ்போசபிள் கப் ரெண்டையும் காட்டி எது லாபம் கூட, தூக்கி வீசுற கப் லாபமா மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கப்புகள் லாபம், ஒன் டே கப் லாபமா நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய கப் லாபம், எது லாபமா இருக்கு? எது நல்ல மீள பயன்படுத்துறது நல்ல, கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் சூழலியல் ரீதியா நல்ல. அப்ப அதையும் நீங்க 3 கோணங்கள் ரீதியா கதைக்கலாம். சமூகம், சுற்றாடல், பொருளாதாரம் சம்பந்தமா. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதா? இப்ப மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு இவ்வாறான நிலையில நாங்க என்ன செய்யலாம்? அந்த ஒன்று சொன்ன சிமுலேஷன், நீங்க ஓகே வேற ஒன்று சிமுலேஷன் ஒன்று சொல்லுங்க. நாம ஏற்கனவே பார்த்தோம் சிமுலேஷன் கடல் மீன் பிடிக்கான பேர்டகு அபிவிருத்தி பற்றி பார்த்தோம். அப்ப அது மாதிரி ரெண்டாவது பார்த்தோம் படங்களை, பல்வேறு இந்த 3 கோணங்கள், பொருளாதாரம், சுற்றாடல், சமூகம் ஆகிய 3 கோணங்களும் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 3 முக்கிய பிரிவுகளாக இருக்குது. அப்ப இதை மையப்படுத்தி கதைக்கிற நேரம் சொல்லுவோம், இது 3லையும் ஏற்படுகின்ற பேர்தகு அபிவிருத்தியை செய்யக்கூடிய உதாரணங்கள் பல சொல்லி இருக்கிறேன். இப்ப ரைட், இதை சொல்லுங்க. என்ன சொல்ற விஷயம், ஒரு உள்ளூர் ரீதியாக பேர்தகு தன்மையில இருக்கிற எழுவினாக்களை பகுப்பாய்வு செய்யற பிரச்சனைகளை பேர்தகு அபிவிருத்தி செய்யற எப்படி செய்யலாம் சொல்லுங்க. இதை நீங்க உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. நான் கதைச்சிட்டேன். இப்ப மாணவர்களுக்கு நீங்க ஒரு செயற்பாடு கொடுக்கணும். உங்களோட ஏரியா, உங்களோட ஊர், நீங்க வதிவிட பிரதேசத்துல இருக்கிற பேர்தகு நிலைய பேன்றத்துல இருக்கிற எழுவினாக்கள் பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து கொடுத்துருக்கிறீங்க. இதை எப்படி ஒரு செயற்பாடா கொடுக்கலாம் மாணவர்களுக்கு சொல்லுங்க. இது கொடுக்கக்கூடிய மாணவர்கள் யாருண்டா பெரிய வகுப்புகள், ஏ லெவல் பெட்டர், ஏ லெவல் ஆக்களுக்கு கொடுக்குற ப்ரொஜெக்ட் இதாக இருக்கலாம். சொல்லுங்க எப்படி செய்யலாம்? கதைச்சா தான் படிக்கலாம். சொல்லுங்க. இது ஒரு, நான் சொல்லிட்டேன், இது நோட்ஸ் பாடம் இல்லை. இது வந்து என்ன பாடம், ஒரு விழிப்புணர்வு ஊட்டி நீங்க ஒரு ஆசிரியராக போறீங்க, எப்படி பாடசாலையில செய்யலாம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். விலங்குல கொஞ்சம் கேள்வி வழங்க இல்லையா? ஓ சார் கொஞ்சம். என்னண்டா, இப்ப உங்களோட பிரதேசத்துல பேர்தகு அபிவிருத்தி நிலையில இருக்கிற பிரச்சனைகள், இப்ப உங்களோட ஏரியாவில் இருக்கிற பேர்தகு நிலையை பேன்றதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு தானே, அதை பகுப்பாய்வு செய்யற யாரு செய்ய போறாங்க? யார் செய்ய போறாங்க? மாணவர்கள் செய்ய போறாங்க. அப்ப அந்த மாணவர்கள் எப்படி ஒரு பேர்தகு நிலையை செய்ய போறாங்கன்னா இந்த கேள்வி சொல்லுங்க. நான் ஒரு நான் ஒரு 3 நிமிடம் தான் உங்களுக்குள்ள காய்ச்சி கொள்ளுங்க. நான் கொஞ்சம் கேட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க உங்களோட மெம்பர்ஸ் சேர்ந்து கதைங்க. இதுக்கு ஒரு பிளான். இப்ப ஸ்கூல்ல நான் சொல்றத மாதிரி விளங்குதா எல்லாருக்கும்? நசானா இருக்கிறீங்களா? ஓ சார். ரைட். நசானா அந்த கதைக்கிற டீம் வந்து ஒரு பிளான் உண்டு, கதைச்சு கொண்டு உங்களுக்குள்ள கதைங்க. நான் மைக்க மியூட் பண்ணி பக்கத்துல இருக்கிறேன். 2, 3, 4 நிமிடங்கள் கதைங்க. உங்களோட பிரதேசம், உங்களோட ஊர் பகுதியில பேர்தகு நிலைய பேர்தகு நிலைய பற்றி அதை மெயின்டைன் பண்றதுல அல்லது பேர்தகு நிலையை உருவாக்குறதுல நீங்க எதிர்நோக்குற சவால்களை பகுப்பாய்வு செய்யறது யாரு கொடுங்க? ஏ லெவல் மாணவர்கள். ஏன்னா அவர்கள் மெச்சுவர்ட்
உயர்தரமானவர்கள் அவர்களுக்கு நீங்க வழங்கி எப்படி இதை ஒரு வகுப்பறையில அவங்களுக்கு ஒரு செயற்பாடாக கொடுக்கலாம் பேணுதல் நிலையை பற்றி சொல்லுங்க. ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா 8 to 8:05 திருப்பி நம்ம டிஸ்கஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கதைங்க, உங்களோட சுதந்திரமா கதைங்க. மைக் மியூட் பண்ண நான் கேட்டுக்கொண்டு கதைங்க. வா. மௌனமாக இருக்க வேண்டாம், கதைங்க. சத்தத்தை காணும். என்னன்னா இன்னைக்கு அந்த பிரேக் அவுட் ரூம் போடையில இல்லாட்டி உங்களை டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம். இல்லை நான் ஹாஸ்டல்ல தானே, அதால எனக்கு பிரேக் அவுட் ரூம் போடையலாம். சொல்லுங்க. ஒரு தெரியாதா? உங்களோட பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் பிரச்சனை எடுக்கணும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு பேண்டகு நிலைய பேன்றதுல உங்களோட நிலையை யோசிங்க. இத பிள்ளைகளுக்கு நீங்க விழிப்புணர்வு ஊட்டணும்டா, படிப்பிக்கணும். இது உண்மையிலே சவால் தான். இலங்கையில நீங்க கதைக்காம இருக்கிறது நியாயம் தான். என்னண்டா இப்ப எங்களுக்கு அப்படியான ஒரு கல்வி முறைமை இல்லைத்தானே. இலங்கையை பொறுத்த வரையில எங்களுக்கு இருக்கிற பெரிய சவால்கள் என்னண்டா, எங்கட கல்வி முறைமை பிராக்டிக்கலாக ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் ஒரு நாட்டை வளப்படுத்துறதுக்குமானதாக இல்லைத்தானே. அதனால நீங்க பேசாம இருக்கிற நியாயமா தான் இருக்குது. சொல்லுங்க. நான் சொல்றேன் கூட பிரதேசத்தில் இருக்கிற பேண்டாது பிரச்சனை சொல்லுங்க. ஒரு ஆளும் ஒரு பிரச்சனை கதைக்கலாம். சொல்லுங்க. சார், அந்த கழிவு முகாமைத்துவம் பண்ணக்கூடிய ஒரு வெரி குட். கழிவு முகாமைத்துவம் ஒரு பிரச்சனை உண்டு. ரசானா கதைங்க கழிவு முகாமைத்துவத்தை பற்றி மாணவர்கிட்ட பகுப்பாய்வு செய்யறேன். எப்படி பகுப்பாய்வு செய்யலாம்? மாணவர்கிட்ட கொடுத்து மாணவர்கள் இப்போ A-level மாணவர்கள் அவங்க ஒரு வகுப்பறை ஆக்டிவிட்டியில படிக்கிறது பகுப்பாய்வு செய்ய போறான். ரைட், ஸ்டார்ட். சார், கழிவு முகாமை இப்ப நான் எப்படி சார் அது இப்ப நான் மாணவனா நின்று செய்யவா இல்ல வகுப்பறையில கொடுத்திருக்கிறீங்க. அந்த வகுப்பறையில இருக்கிற பாடசாலை அண்மித்த சூழல்ல அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பேண்டாகு நிலைய பேண்டத்தில் உள்ள பிரச்சனையில ஒன்று நீங்க சொன்னீங்க கழிவு முகாமைத்துவம். இப்ப அதை பகுப்பாய்வு செய்யணும். அது ஏன் பேண்டாகு நிலையில இல்ல, அங்க என்ன நடைபெறுகிறதுங்கிறத பத்தி நீங்க பகுப்பாய்வு செய்து மாணவர்கள் அப்ப அதுல ஒரு திட்டம் ஒன்றை வகுக்கணும். இறுதியாக என்ன அதை பகுப்பாய்வு செய்யற மட்டும்தான். பகுப்பாய்வு செஞ்ச அப்புறம் தீர்வுக்கு போகலாம் தானே இலகுவாக. சரியா? பகுப்பாய்வு செய்யணும். செய்யுங்க. எப்படி என்னென்ன விடயங்களை பகுப்பாய்வு செய்யலாம்? முகாமைத்துவத்துல சார் இப்ப அந்த கழிவுகள் பிளாஸ்டிக் அப்படின்னு வெவ்வேறாக பிரிச்சு வீடுகள்ல அப்படி போன்ற ஒரு முறை இல்ல. வெரி குட், ரைட். அது ஒரு பகுப்பாய்வு. எக்ஸலன்ட். என்னன்னா நாங்க உக்கக்கூடிய பொருட்கள், மெட்டல் உலோக பகுதிகள், உக்காம போற பிளாஸ்டிக் பகுதிகள், இதை பிரிக்கிறதுக்கு இலங்கையில எங்கள்கிட்ட இல்ல. அதனால எங்க பிரதேசத்துல எல்லாத்தையும் ஒரு கோடையில போட்டு கொண்டு வராங்க. இட்ஸ் பிக் ப்ராப்ளம். ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. ஸோ அதை ஒரு அனலிசிஸ் உட்படுத்தி இதை எப்படி நடக்குது என்ன ஏன்னா எங்கட ஊருக்கு பக்கத்துல ஒரு சென்டர் ஒன்று அமைச்சாங்க. ஒரு நாடு ஃபண்ட் பண்ணி மற்ற பக்கத்து ஊர்ல நான் போற கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கட பக்கத்துல இருக்கிற பிரதேச சபையில இருக்கிற கழிவெல்லாம் அங்க கொண்டு போய் கொட்டி அதை தரப்படுத்துவாங்க. எப்படி பிளாஸ்டிக் வேற, கடதாசி வேற, மெட்டல் வேற என்று தரப்படுத்தி ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்புறதுக்கான செயற்திட்டம் உருவாக்கி ஒரு வருடம் போகல.
அந்த பேண்டது நிலை அழிஞ்சே போயிட்டு அந்த கட்டடமும் இல்லை, எல்லாம் பால் கிடக்குது. இதானே கிடையாது ஸ்ரீலங்கா மென்டாலிட்டி. அப்ப இப்ப உங்களுக்கு விளையிட்டா ஒரு பிரச்சனை, ஓ சார். வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க. எவ்வளவு இருக்குது பேசாம இருக்கிறீங்களே, எப்படி கதைக்கணும்? மற்றொரு வகுப்பு செய்யணும், நல்ல ஆக்டிவ் வகுப்பு. என்ன பாடம்? டெக்னாலஜி வெரி ஆக்டிவ். படிப்பிச்சு தாங்கல கதைக்கிறது. சொல்லுங்க சார். இந்த இப்ப எல்லாரும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இப்ப எல்லாரும் ஃபில்டர் தண்ணி தானே, இப்ப தண்ணி எல்லாரும் சல்லி கொடுத்துதான் வாங்குறாங்க. இயற்கையா கிடைக்கிறத எல்லாரும் சல்லி கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறது. இப்ப அது வந்து இப்ப என்ன, இந்த இப்ப ஒரு ஃபேக்டரி என்றாலும் அதுல இருந்து வர கழிவு நீர்களால தானே இப்ப நீர்கள் எப்படியும் அந்த ஒவ்வொன்னோட கலந்து தண்ணி கெட்டு போறது. அதுகளுக்கு வேறொரு உத்தி ஒன்று, இப்ப ஒரு ஃபேக்டரியில அத வேறொரு உத்தி ஒன்று கையாண்டா அது குடிக்கிற நீருக்கு ஆபத்து வராது தானே சார்? வெரி குட். என்னன்னா உங்களோட பிரச்சனை நீரை பேண்ட நிலையில பயன்படுத்துறோம் இல்ல. இப்ப அதை நாங்க காசு கொடுத்து வாங்குறோம். அப்ப நீர் நிலையை நாங்க சிறப்பாக பேணுறதுக்கு பேண்ட நிலையில காசு கொடுக்காம பொருளாதாரத்தை மீதப்படுத்துறதுக்கு நீங்க குடிக்கிறதுக்கு ஃபில்டரை பயன்படுத்தலாம். நீங்க சாதாரணமா சில ஃபில்டர்களை தயாரிச்சு அதனோட வடிகட்டி நீரை குடிக்கலாமா இல்லையா? ஓ சார், அத வீட்லயே செஞ்சு கேளுமா? ஆனா இப்ப வந்து இல்ல, பொதுவா எல்லாரும் அப்படித்தானே சார் எடுக்கிறாங்க. இப்ப அதுக்காண்டி கடைகளும் நிறைய இருக்குது. உங்களை குற்றம் சொல்லல, பொதுவா சொல்றேன்னு என்னன்னா, நாங்க நாட்டுல சிம்பிளா செய்யற விஷயங்களை கஷ்டப்பட்டு செய்யறோம்ன்ற உணர்வு உங்களுக்கு வரலையா? எளிமையா செய்யறத நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு 100 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு பதிலா 10,000 ரூபாய் செலவழிக்கிறோம் ஒரு மாதத்துக்கு தேவையில்லாம. ஒரு சதவும் இல்லாம செய்த வேலையை நாங்க உதாரணமாக இப்ப நாங்க வெளிநாட்டை இறக்குமதி செய்யற ஆப்பிள் உங்களுக்கு பிரயோஜனமானதா? ஆப்பிள் என்ன சத்திரி? ஆப்பிளை விட எங்களுக்கு நியூட்ரிஷன் போஷணை கூடிய உணவு இலங்கையில் இல்லையா? உற்பத்தி ஆகலையா? உற்பத்தி ஆகுது சார். அப்ப நீங்க ஏன் அதை நான் எடுக்கிறீங்க? நாங்க நீங்க மீன் நாங்க ஏன் இலங்கை மக்களாகிய நாங்க ஏன் வெளிநாட்டில் இருக்கிற ஆப்பிளையும் வெளிநாட்டில் இருக்கிற பழங்களையும் நம்பி இருக்கிறோம்? லோக்கலா கிடைக்கிற பழங்களை ஏன் செய்யலாம்? இன்னொரு உதாரணம் சொல்றேன். முருங்கை கீரை ஊர்ல ஒரு கிராமத்துல வேண்டிய அளவு முருங்கைக்கீரை இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முருங்கைக்கீரையில வள்ளி வீசிட்டு கேரட் எடுத்துக்கிட்டு சமைக்கிறாங்க. 1000 ரூபாய் ஒரு கிலோ, 1200 ரூபாய் ஒரு கிலோ கொடுத்து கேரட்டை வாங்கி வந்து சமைக்கிறாங்க. தேவையாது? இது தேவையா? அப்ப லோக்கல் மார்க்கெட்டுக்கு தானே என்ன செய்யணும், நாங்க முன்னுரிமை வழங்கணும். அப்ப இந்த இஷ்யூல பகுப்பாயிரு. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. பிரச்சனை பார்ப்போம், ஒரு பிரச்சனை பார்ப்போம். எந்த பிரச்சனை? நீங்க ஒரு நகரத்துல ஒர்க் பண்றீங்க. அதுல ஒரு அஜெண்டா ஒன்றை போட்டு எடுக்கிறீங்க டிஸ்கஷனுக்காக. வார மாதங்கள்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, ஆக்ஷனுக்கு செயல்ல இறங்குறது. அதுல 13 பிரச்சனைகளை நீங்க இனம் கண்டிருக்கிறீங்க. சரிதானே? 13 கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இனங்காணல நீங்க 13 வினாக்கள் உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்ல வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணமா இப்ப எங்கட பிரதேசத்துல இருக்கிற நாட்டுல இருக்கிற பிரச்சனை ஒரு 25 வைங்களேன். அந்த 25 உங்களோட ஏரியாவில் இருக்குமா? இல்ல இருக்காது. அப்ப அதுல இப்ப கொடுத்து முக்கியமானதை நீங்க சொல்லுங்க. அதனூடாக நீங்க என்ன செய்யறது, உங்களோட அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் கண்டுபிடிக்கிறது. என்னத்தை கண்டுபிடிக்கிற? உங்களோட பகுப்பாய்வு செய்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்ப அதுக்கு நீங்க சில சம்பவங்களை கொடுக்கலாம். இந்த பாருங்க, இதுல ஒரு சம்பவம் உண்டு. நீங்க கதைச்சதுதான். ஆறு என்ன சொன்னீங்க? நீங்க என்ன
குப்பை கூலங்களை இது செய்யறது, கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ற விஷயம். அப்ப அதுல வந்து ஒரு நல்ல நிலையில செய்யறதுக்கு வந்து என்ன பெரிய ஒரு தொகையை நாங்க என்ன செய்யறோம், செலவழிக்கிறோம். அப்ப இதுல வந்து பாருங்க, எலக்ட்ரானிக் வேஸ்ட் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மாபெரும் பிரச்சனை என்ன, சூழலியல் பிரச்சனையில உண்டு இலத்திரனியல் கழிவுகள். என்ன கழிவு? இது பாதி உங்களுக்கு நீங்க சரி உங்களோட மனச்சாட்சியில நீங்க இது உங்களோட இவ்வளவு காலம் ஒரு போனை பாவிக்கிறீங்களா அல்லது பல போன்கள் மாத்திருக்கீங்களா? உடைஞ்சி வீசப்பட்ட போன்கள் இருக்குதா? உங்களால ஒரே போனை நீங்க தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அல்லது கைவிடப்பட்டு வீசப்பட்ட பழுதடைந்த போனும் வீட்டுல இருக்குதா? பழுதடைந்த போன் இருக்குது. சரி, ஒவ்வொரு வீட்லையும் இப்போ சாதாரணமா எல்லாருக்கும் ஒவ்வொரு போன் இப்போ வந்துச்சு. அப்ப 6 பேர் இருக்கிற வீட்டுல 6 போன் சில நேரம் கிடக்க வாய்ப்பு இருக்கேன் பழுதான நிலையில். இதெல்லாம் எப்படி என்ன செய்றீங்க நீங்க? என்ன செய்றீங்க? காலம் போக போல அது வெளியில தான் வீசப்படும். உண்மைதான். பேசாம என்ன குப்பை தொட்டியில ஏற்றி வெளியில வீசணும். அதுல டேஞ்சர் பற்றி தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு நஞ்சு தெரியுமா? அது இலத்திரனில் கழிவு போய் செய்யற அநியாயங்கள் தெரியுமா? படிச்சா பயந்து போயிருக்கு. 2வது விஷயம், 6 ஓட்டரை பத்தி சொன்னால், நீரை பத்தி சொன்னாளா? நான் தான் சார். ஹைஃபா. அதான் யாரு? ஹைஃபா. ஹைஃபா பாருங்க, முதலாவது சொன்ன நசானா சொன்ன விஷயம் முதலாவது போட்டிருக்கிறான் இதுல உங்களோட மெனுவல்ல. 2வது சொன்ன வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிரச்சனைய ஹைஃபா சொன்னது 2வது போட்டிருக்கிறான். சாத்திரம் பார்க்குறீங்களா 2 பேரும்? ஆற்றல் இருக்குதா? டெலிபதி ஹைஃபா நசானா? இல்ல சார், பொதுவா இருக்கிற பிரச்சனை தானே சரி. அதெல்லாம் நீங்க சொன்ன 2 பேர் பிரச்சனை ஓர்டர்ல வந்துச்சு. பாருங்க அடுத்த பிரச்சனையை பாருங்க. என்ன? 3 ஒரு ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்னா காணி வாங்கி வாங்குற ஆள்ல பிரச்சனை. அப்ப நாங்க வீடு கட்டும் போது என்ன பிரச்சனை? வீடு உங்களுக்கு தேவைக்கு கட்டுறீங்களா இல்ல பெருமைக்கு கட்டுறீங்களா? வீடு பெரும்பாலானோர்கள் பெருமைக்காக கட்டுகிறார்களா தேவையை கட்டுகிறார்களா? பெருமைக்காகத்தான் சார் பெருமை கட்டலாம். உண்மைக்கு உங்களுக்கு சாதாரணமாக உங்களோட அறைகள், ஒரு 2 அறை, சின்ன அறை, ஒரு ஹோல், ஒரு கிச்சன் போதும். வாழ்றதுக்கு இவ்வளவு பெரிய தேவையில்லை. பெரிய மாளிகைகளை கட்டி ஒரு ரூம்ல ஒரு 6 அடி நீளத்துல ஒரு அடி ஒரு 3 இன்ச் அகலத்துல தூங்க போறோம். தூங்குறா 7 ஹவர் வச்சு கொண்டு 7 ஹவரும் அங்க வீட்டுல இருக்கிற எல்லா நிலப்பரப்புலையும் எல்லா இடங்கள்லையும் தூங்க இயலுமா? இல்லாதா? இரவை தூங்குற ஒரு இடத்துல இருந்து பெரிய வீடு கட்டணும். இதெல்லாம் ஒரு மாயை, நாங்க உருவாகி கொண்ட மாயை. ஆகவே இதுல கவனம் செலுத்துங்க. ரைட். இப்ப இது பாருங்க என்னென்ன இஷ்யூவல் சம்பந்தமான கேள்விகள் தான் இருக்கிறாங்க. 13 கேள்விகள். என்னென்ன? இப்ப இருக்கிற தற்கால பிரச்சனைகளுக்கு இருக்கிற பிரதானமான வரலாற்று காரணங்கள் என்ன? வரலாற்று தற்கால காரணங்கள் என்ன? இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்ப இருக்கிற காரணம் என்ன? பௌதிக ரீதியானதா, உயிரியல் ரீதியானதா, சமூக ரீதியானதா,
பொருளாதார பிரச்சனையாங்கிறத பத்தி காரணம் என்ன இஷ்யூ. அடுத்து இருக்கிறாங்க எந்த மட்டத்துல ஜியோகிராபிக் ஸ்கேல் உங்களோட ஊருக்குள்ள நடக்குதா இல்ல உங்களோட மாகாணத்துல மாவட்டத்துல நடக்குதா இல்ல உங்களோட மாகாணமா நாடு முழுக்கையா அல்லது உலகம் முழுக்க நடக்கிற பிரச்சனையா? எப்படி இந்த பிரச்சனை இஷ்யூ பறந்துபட்டு இருக்கிறது? அடுத்தது சூழலுக்கு இந்த பிரச்சனையால ஏற்படுற ஆபத்து என்ன, அபாயம் என்ன, பிரதான அபாயம் என்ன, மனித தொகுதிக்கு மனிதனுக்கு இதனால் ஏற்படுற பாதிப்பு என்ன, பொருளாதார ரீதியாக ஏற்படுற சிக்கல் தன்மைகள் என்ன? இப்ப இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தீர்வுகள் என்ன, என்னென்ன தீர்வுகளை கொடுத்திருக்கிறீர்கள்? பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தடைகள் என்ன? நீங்க எதிர்நோக்கிற பிரச்சனையினுடைய சமூக பெருமானம் என்ன? பொருளாதார ரீதியாக, சூழலியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, அழகியல் ரீதியாக என்ன விடயம் ஈடுபடுத்தப்படுகிறது அல்லது மீறப்படுகிறது? infringe of fundamental rights, infringement of fundamental rights, அடிப்படை உரிமை மீறல், infringe on by the solution. என்னென்ன விஷயங்கள் நீங்க கொடுக்குற தீர்வால என்னென்ன சிக்கல் ஏற்படுது, சமூகத்துக்கு பிரச்சனை வருதா? இப்ப எங்கட ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்கட ஊர்ல பயோஃபியோல் சொல்யூஷன் சொல்லி ஒரு உமியை பயன்படுத்தி, வேளாமை நெல்லிலிருந்து வர உமியை பயன்படுத்தி ஒரு பவர் பிளான்ட் செய்தாங்க. அந்த பவர் பிளான்ட் டோட்டலி ஃபெயிலியர் ஆகி எத்தனையோ பில்லியன் கணக்கான ரூபாய்களை அப்படியோ விழுங்கி கொண்டு எந்தவித தொழிற்பாடும் இல்லாமல் கிடக்குது. அது முன்னரே தெரியும் எங்களுக்கு. ஒரு இன்ஜினியர் தான் அதை முன்னின்று செய்தவர். அதுல வந்த சமூக பிரச்சனைகள் எவ்வளவு தெரியுமா? நீர் இல்லாம போயிடுச்சு. அதுல இருந்து வர துவல்கள் அந்த பிரதேசத்தால வர அவ்வளவு மக்கள்ல கண்ணிலை ஒட்டி கொண்டு பிரச்சனை ஏற்படுத்துச்சு. நிலக்கீழ் நீர் மாசுபட்டுச்சு, தண்ணீர் இல்லாம இருந்துச்சு. உமிகள் வேறு தேவைகளுக்கு பயன்படுற உமியெல்லாம் இதுக்குள்ள போயிடுச்சு. இப்படி எவ்வளவு சிக்கல் ஏற்பட்டுச்சு தெரியுமா? அடுத்தது இந்த பிரச்சனை வந்து வழங்கப்படுகின்ற போது யாரு இதுல வந்து தாக்கத்துக்கு உட்படுறாங்க, எந்த குழுவினர் இந்த தீர்வை கொடுக்கிற நேரம் பிரச்சனையா வருகிறது, எந்த குழுவினர்? இப்போது இல்ல. அடுத்த விஷயம் 10வது அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்த பிரச்சனை மற்றது தீர்வு, இதுக்கான அரசியல் என்னத்தை சொல்லுறது? இப்ப உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில அண்மையில பாரிய ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுமா? அந்த பஸ் ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரியுமா? மிக நீண்ட நாளைக்கு முதல் பழைய ஆட்சி காலத்துல, முன்னே தலைவர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல ஒரு ப்ரொஜெக்ட் வந்திருக்குது. இங்க இருந்து எங்க நுவரேலியாவுக்கு போறதுக்கெல்லாம் இங்க இதுல இருந்து ஒரு ட்ரெயின் ஒன்று போடுறது. அடுத்தது களம்புல சில சிட்டி ட்ரெயின்களை போடுறது. சரி, ட்ரெயின் பஸ், அது ட்ரெயின் அல்ல. ஏன்னா ட்ரெயின் பஸ்ஸோ ட்ரெயினோ சேஃப் தானே, ஆக்சிடென்ட் கொஞ்சம் சான்ஸ் குறையும் என்ன, அப்படித்தானே? ஆக்சிடென்ட் சான்ஸ் குறைவா இல்லையா? ட்ரெயின்ல போறோம், ஆக்சிடென்ட் சான்ஸ் குறைவா இல்லையா? அந்த அடிப்படையில அவங்க அதை வெளிக்கிட்டோன்னா இலங்கை கடந்த ஆட்சியாளர்கள் அது இவங்க பஸ் ஓனர்ஸ் போய் சொல்லிருக்கிறாங்க, அது நட்டம், எங்களுக்கு பாதிப்பு வரும்னா அந்த ப்ரொஜெக்டே கை விட்டாங்க. மக்கள் அழிகிறது பிரச்சனை இல்லை,
மக்கள் அழிஞ்சு போகணும். அப்ப அதான் இந்த பொலிட்டிக்கல் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அல்லது பிரச்சனை அடிப்படையாக கொண்டு பார்க்க மேல என்ன விஷயங்கள். அடுத்தது நீங்க சொல்ற பிரச்சனை எழுவினா பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையோட தொடர்பட்டுகிறது கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்தது வந்து ஒரு ஒரு வாழ்நாள் ஒவ்வொரு நாளே ருட்டீன் ஒர்க்ல என்ன மாற்றத்தை அன்றாட வாழ்க்கையில நீங்க இதை கற்றுக்கொள்றதுக்காக நீங்க ஏற்படுத்தணும். உங்களால செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன அல்லது நீங்க செய்த மாற்றங்கள் என்ன? இறுதியாக இந்த மாற்றங்களுக்கு மேலதிகமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அடுத்த படி என்ன? அதாவது இந்த இப்ப இருக்கிற எழுவினா தொடர்பு அடுத்த படி என்ன? இந்த வினாக்கள் இவ்வளவையும் கேட்டா உங்களுக்கு ஒரு கிளியரான இது ஒன்று வருமா இல்லையா? ஐடியா வருமா வராதா? விளங்கிட்டா உங்களுக்கு? இந்த 13 வினாக்களும் மாணவருக்கு வழங்கப்பட்டால் அவங்க இத கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி அதுக்குரிய தீர்வுகள் எடுப்பாங்களா இல்லையா? கற்றுக்கொள்வார்களா இல்லையா? கற்றுக்கொள்வாங்க. அதான் முக்கியம். அடுத்த விஷயத்தை பாருங்க. ஆர்டிக்கலை ஏன் இந்த மிகவும் விமர்சன ரீதியாக பத்திரிகையிலே வருகின்ற கட்டுரைகளை, அதாவது இந்த பேண்தகு அபிவிருத்தி தொடர்பான ஒளிவினாக்கள் தொடர்பான பகுப்பாய்வு பற்றிய விடயங்களை தேடி அறிகிறதுக்கு ஒரு விமர்சன ரீதியான வாசிப்பு பத்திரிகைகள் எடுக்கிறது. அடுத்த விஷயம், இப்ப இத யாரு கொடுக்கலாம் சொல்லி சொன்னா இவங்க மேல்மட்ட பிரைமரி, அது குறிப்பா கிரேட் 5 தான் தெரியும். அடுத்தது 6 தொடக்கம் 7 இப்படியான இஷ்யூ நியூஸ் பேப்பரை கொடுத்து வாசிக்க சொல்றது. ரைட், இப்ப அது விளங்கிட்டா உங்களுக்கு கிளியரா? இதுவரைக்கும் விளங்கிட்டா? ஓ சார். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, நான் கொஞ்சம் 2 மினிட்ஸ்ல
ஓகே. அப்ப நாங்க நியூஸ் பேப்பர்களை வாசிக்க கொடுக்கலாம். அப்ப நியூஸ் பேப்பர்ல வாசிக்க கொடுக்கறது கிடைக்கிற லாபம் என்ன சொல்லுங்க? சின்ன சின்ன மட்டத்துல வார இப்ப அதுல பேண்ட அபிவிருத்தி தொடர்பான பகுதிகள் இருக்குமா இல்லையா? இதுக்கு ஒரு புதிய மெத்தட் ஒன்று இருக்குது, ஜிக்ஸோ மெத்தட். ஜிக்ஸோ மெத்தட் தெரியுமா? நாம கழிச்சிருக்கிறோமா? ஜிக்ஸோ மெத்தட் கதைக்கப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. கேக்குதா நான் கதைக்கிறது? ஜிக்ஸோ மெத்தட் கதைச்சிருக்கிறனாண்டா இல்லைன்னு சொல்லுங்க. கதைச்சிருக்கிறோமா? கதைச்சிக்கிறோம் இல்ல போல. சார். இல்ல சார். என்னண்டா ஜிக்ஸோ மெத்தட் பாரு. இப்படி அதாவது இந்த 4 குழுக்களை பிரிக்கிறது. உதாரணமா ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து இஷ்யூகளை கொடுக்குற பேப்பர்ல தேடினேன். நான் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு 4 குழுவுக்கும் 4 இஷ்யூகளை தேட சொல்லி பேப்பரை கொடுக்குறேன். அவங்க 4 பேரும் 4 இஷ்யூ எடுக்கணும் வித்தியாசமான. இதுதான் 4 குழு. இந்த 4 குழுல எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர்? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் யாருன்னா வழங்க போவோம். நாலு பேர். 4. இதே மாதிரி மற்ற எல்லா கீரல்ல வருமா? 4 பேர். இதுல இவ்விடத்துல யார் இருப்பார்? ஏ. இவர் யார்? ஏ. மற்றதுலயும் யார் இருப்பார்? ஏ. இதான் ஜிக்ஸோ மெத்தட்னு சொல்றாரு. ஏ. இதுலயும் யார் இருப்பார்? ஏ. அப்ப எல்லாமே ஏ. மற்றதுல யார் இருப்பாங்க? அடுத்த பாக்ஸ்ல யார் இருப்பாங்க? பி. பி. யார் இருப்பாங்க? யாரு? பி. பி. நான் ஒன்று மட்டும் இது மாதிரி 4 பி இருப்பாங்க. 4 பி. இதுல எத்தனை பேர்? நான் பட்டியெல்லாம் கேட்கறேன்ல. இதுல என்ன யார் இருப்பாங்க? யாரு? சி. இதுல யார் இருப்பாங்க? டி. இப்ப எத்தனை மொத்தம் ஏ வரும்? மொத்த ஏ எத்தனை? 4. மொத்த பி 4 சார். 4. மொத்த டி சி 4. மொத்த டி 4. இந்த குழு, இந்த முதலாவது இந்த குழு சொல்ல வீட்டு குழு, ஹோம் குரூப். என்ன குரூப்? என்ன குழு? ஹோம் குரூப். வீட்டுக்குழு. ஹோம் குரூப் வீட்டுக்குழு. வீட்டுக்குழுவில் இருக்கிற ஆட்கள் அந்த பத்திரிகையில தாங்கள் எடுத்துக்கொண்ட இஷ்யூவை கலந்துரையாடுவாங்க. விளங்கிட்டா உங்களுக்கு? ஏ குழு ஒரு பிரச்சனையை கலந்துரையாடும், பேப்பர்ல எடுத்த வாசிச்சு. பி குழு உண்ட கலந்துரையாடணும், பகுப்பாய்வு செய்வாங்க. சி குழு உண்ட பகுப்பாய்வு செய்வாங்க. டி குழு உண்ட போக. இப்ப என்ன செய்வாங்க? அப்படியே கலைஞ்சி ஏ பி சி டி என்று 4 பேராக 4 பேர் சேர்ந்து ஏபிசிடி 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 மீண்டும் இந்த குழு ஒழுங்கமைக்கப்படும். இப்போ ஒரு குழுவில் என்னென்ன ஆட்கள் இருப்பாங்க? ஏ ஒரு ஆளும், சொல்லுங்க, ஏ ஒரு ஆளும், சி ஒரு ஆள், டி. பி ஒரு ஆளும், சி ஒரு ஆளும், டி. அது மாதிரி மற்ற குழுவிலையும் ஏ ஒரு ஆளும், பி ஒரு ஆளும், சி ஒரு ஆளும். இப்ப இந்த 4 பேருக்கும் ஏபிசிடி ஆகிய 4 பேருக்கு 4 குழுவில் இருக்கிறார்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 அந்த ஒவ்வொரு குழுவும் கொண்ட அந்த ஒவ்வொரு குழுவிலையும் எடுத்த தலைப்ப அந்த 4 பேருக்கு ஏபிசிடி ஆகிய 4 பேருக்கு கலந்துரையாடி, மற்ற குழுக்கள் கலந்துரையாடிய தங்கட குழுவோட கலந்துரையாடிய விடயத்தோட மற்ற குழுக்கள் கலந்துரையாடிய விடயத்தை பெற்றுக் கொள்ளலாமா இல்லையா? அப்ப இப்ப ஒரு குழு எத்தனை இஷ்யூகளை கதைக்க போகுது? முதல் குழு எத்தனை இஷ்யூவை கதைச்சு எழுவினாவ? வீட்டுக்குழு எத்தனை எழுவினாவ கதைச்சிச்சு?
ஒரு ஒன்று. ஒண்ணு பத்தி சார். இப்ப 2வது நிபுணத்துவ குழு உருவாக்கப்பட்டு 4 நிபுணத்துவ குழு உருவாகுது. இந்த 4 நிபுணத்துவ குழுவிலையும் ஒவ்வொரு மெம்பரும் 4 வித்தியாசமான இஷ்யூகளை கலந்துரையாடினார். 4 பேரும் 4 இஷ்யூவை கொண்டாந்துருக்காங்க. இதை கலந்துரையாடும். இந்த குழுவுக்கு பேர் என்ன? நிபுணத்துவ குழு. என்ன குழு? என்ன குழு? நிபுணத்துவம். இந்த நிபுணத்துவ குழு மீண்டும் என்ன செய்யும்? கலந்துரையாடி போட்டு மீண்டும் கலைஞ்சி பழையபடி அந்தந்த குரூப்பில் A4 பேர், B4 பேர், C4 பேர், D4 பேரும் ஒன்றுபடுவாங்க. பட்டு என்ன செய்வாங்க? இப்ப அந்த ABC கலந்துரையாடின விஷயங்கள் எல்லாம் கலந்துரையாடி அக்குவராணி பிரிச்சது பிறகு மீண்டும் என்ன செய்வாங்க? பழையபடி அந்த குழுக்கள் ஒழுங்கமைக்கப்படும். திருப்பி அவங்க கலந்துரையாடுறது கூட இவங்க திருப்பி கலந்துரையாடுவாங்க. விளங்கிட்டா? அப்ப என்ன சிஸ்டம் உண்டு? ஜிக்ஸோ மெத்தட் விளங்க இல்லையா? விளங்கிச்சு சார். விளங்கிட்டு அடுத்த மெத்தட் கோஆபரேட்டிவ் லேர்னிங். என்ன கோஆபரேட்டிவ் லேர்னிங் தான்? ஒரே தலைப்பை கொடுத்து நாம் செஞ்ச வேலை குழு A சின்ன சின்ன குழுக்களாக்கி அந்த குழுக்களை கலந்துரையாட விடுறது. இதுதான் கோஆபரேட்டிவ் லேர்னிங். சிறிய குழு ஒரு ஒப்ஜெக்டிவை கொடுத்து அவங்க கலந்துரையாடி அவங்க பொதுவான ஒரு முடிவுக்கு வர்றதுதான் என்ன? ஒரு குழுவோ விஷயங்களை கலந்துரையாடுறதுதான் என்ன? கோஆபரேட்டிவ் லேர்னிங். அப்ப எல்லாரும் இணைஞ்சி ஒற்றுமையோட கலந்துரையாடுற விஷயம். விளங்கிட்டா? அப்ப விளங்க இல்லையா? விளங்கிச்சு சார். ரைட். இப்ப இது ஒரு விடயம். ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப பாருங்க, இதுல நரிக்கிறா பாருங்க. நான் போட்டிருக்கு. நான் சொன்னது நீங்க ஒருக்கா பாருங்க. நான் சொன்னேன் இல்ல, அந்த எக்ஸ்பர்ட் குரூப் எல்லாம் பிரிப்பாங்க. முதல்ல எக்ஸ்பர்ட் குழுவா பிரிக்கிறாங்க. பிறகு எக்ஸ்பர்ட் குழு சேர்ந்து எல்லாம் கதைச்சிட்டு திருப்பி அதுல இருந்து அவங்க இது செய்யறாங்க. எக்ஸ்பர்ட் குழு சேர்ந்து கலையாம எக்ஸ்பர்ட் குழுவோட இவங்க என்ன செய்யறாங்க? இதை ஆரம்பிக்கிறாங்க. 2 குழு ஆகாம. உண்மையான ஜிக்ஸோ மெத்தட் நான் சொன்னது. விளங்கிட்டா? அப்ப விளங்கிட்டா நான் சொன்னது? ரைட். இப்ப பாருங்க, இந்த ஸ்டோரி டெல்லிங் தெரியுமா? ஸ்டோரி டெல்லிங் என்ன? ஸ்டோரி டெல்லிங் சொல்லுங்க. ஸ்டோரி டெல்லிங் என்ன? கதை சொல்ற மெத்தட். என்ன கதை? யாருக்கு பொருந்தும்? எந்த வகுப்பு? 7க்கு பொருந்துமா கதை சொல்றது? பிரைமரி. அப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தொடர்பாக உள்ள கதைகளை யாருக்கு சொல்ற? சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி அதனூடாக அவர்களுக்கு நாங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது தொடர்பான விஷயங்களை கலந்துரையாடுறது அடுத்த மெத்தட். ரைட். அப்ப இது வளவு தான் நம்மட இதுல தந்திருக்கிறாங்க. ஃபயர், வாட்டர், ட்ரூத், ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஆப்பிரிக்கன் டேல். ஒரு கதை, ஆப்பிரிக்கன் டேல், ஒரு ஆப்பிரிக்காவினுடைய கதை ஒன்றை சொல்ல போறாங்க. டேல் ஒன்று சொல்லி அழகாளி இருக்கிறாங்க. அந்த இது வடிவான கதை. ரைட். இப்ப நான் இதோட நிப்பாட்டுறேன். சின்ன எனக்கு வேலை இருக்குது, இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதோட இது முடிஞ்சிடும். சரிதானே? உங்களுக்கு அந்த நோட்ஸ் அனுப்புறேன். எனக்கு சரியான பிஸி. அது செய்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்போ அடுத்த வகுப்பு எப்போ நம்மட அதோட முடியுது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுக்கு இடையில நான் பெரும்பாலும் முடியுமா இருந்தால் உங்களுக்கு பார்க்குறேன், நோட்ஸ் அனுப்பி. அடுத்த வகுப்பு எப்போன்னு சொல்லுங்க. 18 சார்.
ஆ 18. 18 அவர் இது இல்லையே, அது டெக்னாலஜியா, சாரி, இல்லை இல்லை, இதுதான் என்ன 16 18 மண்டேயா, ஞாயிற்றுக்கிழமையா, சண்டேயா வருது, ஓ சார் சண்டே. சண்டே. அப்ப இது வந்து இவர் மல்டி கல்ச்சரலிசம் இவர் எடுக்கிறாங்க யாரு, நளின் மௌலவீஸ்வரா, ஓ சார். அவர் அதை எடுப்பார். அப்ப இது அடுத்த 18ஓட முடிச்சு கொள்வோம். நீங்க நான் அதுக்குரிய முடியுமா இருந்தா நான் எப்படி நாளைக்கு ஒரு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன், சரியா? ஓகே, முடியுமா? எப்படி நான் நோட்ஸ் அனுப்பிடுவேன். உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவை என்ன? அசைன்மெண்ட் எழுத படிக்க தேவைப்படும்ல? ஓ சார். ரைட், ஓகே. அப்ப இதோட கொஞ்சம் நிப்பாட்டுவோம். எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்குது. நாம அடுத்த 18ஆம் தேதி இதை தொடருவோமா? ஓகே சார். ஓகே, அப்ப ரைட், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். அடுத்த இதில் தொடருவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார்.